மாதரே மாதரே பாராகும் கீரல்கள் துணிவோடு பாதங்கள் திமிரோடு சீரங்கள் பாருங்கள் நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே நன்றி கடல் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே ஒரு முறை தலைகுனி உன் பற்றி சிங்க முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு அன்னை தங்கை மனைவி என்று நீ வடித்த உயர்வை முந்தன் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும் நீ பயமின்றி துணிந்து செல்லு முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் கிடையாதே உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன முன்னே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த சிறகே எழுந்து வா சகதிகள் விழாமல் பார்ப்போம் வா ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு கேக்குதுன்னா எஸ் சொல்லுங்க. Thank you. இந்த பிங்க் ஃப்ளைட் வாக்கத்தானுக்கு இவ்வளோ வேகமா இவ்வளோ புத்துணர்ச்சியோட ஸ்டார்ட் பண்ண போறோம். ரூட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ரூட் தெரியுமா தெரியாதா? ஸோ இல்லையா, இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்க இருந்து ஆத்துப்பாலம் வரிசையை நான் சொல்றேன், அப்படியே நீங்க வந்து இமேஜின் பண்ணுங்க. ஆத்துப்பாலம் வர்றீங்க, ஆத்துப்பாலத்துல இருந்து பர்மா ஹாட்பேக்ஸ், பர்மா ஹாட்பேக்ஸ்க்கு அங்க இருந்து அப்படியே மேம்பாலம் ஏறிடணும். மேம்பாலம் ஏறி இறங்கி நேரா அல்லப்பட்டி முக்கு ரோடு, அருப்புக்கோட்டை முக்கு ரோடு இருக்குல்ல,
அங்க அது வரைக்கும் நேரா போயிட்டு லெஃப்ட் டர்ன் எடுக்கணும். லெஃப்ட் டர்ன்ல அதெல்லாம் மண்டபம், அம்பாள் மண்டபம் இருக்கும். இங்கிட்டு நம்மளுடைய பசுமார்க்க மால் இருக்கும். அந்த ரோட புடிச்சு நேரா போறீங்க. நேரா போனா என்ன வரும்? GH. வெரி குட். GH வரும். GHல இருந்து GH தாண்டின உடனே இன்னொரு மேம்பாலம் வரும். வருமா? மேம்பாலம் வருமா? அடுத்து அந்த மேம்பாலத்துல ஏறி இறங்கணும். மேல ஏறி இறங்கின பிறகு அங்க அப்சரா தியேட்டர் வருமா? அப்சரா தியேட்டர் வழி எடுத்து அப்படியே நேரா போனா என்ன வரும்? நம்மளோட ஊரோட மெயின் பஜார் வருமா? பஜாருக்குள்ள போலாமா? புரியுதா நான் சொல்ற வழி? பஜார். பஜார்ல நேரா உள்ள போனீங்கன்னா அங்க தெப்பம் வரும். தெப்பத்துக்கு அப்புறம் அதுல அப்படியே ஸ்ட்ரெயிட்டா தனுஷ்கோடி பிரெட் வேர்ல்ட் வரும். அந்த இடத்துல டர்னிங் இந்த பக்கம் லெஃப்ட் டர்ன் பண்ணி திரும்ப முனிசிபாலிட்டி வர ரோட பிடிக்க போறீங்க. முனிசிபாலிட்டி வர ரோட பிடிச்சி இங்கிட்டு வழியா முனிசிபாலிட்டிக்கு எதிர்த்து இப்படி உள்ள கூடி இங்க இந்த என்ட்ரன்ஸ்ல தான் உங்களுடைய ஃபினிஷிங் பாயிண்ட் இருக்க போகுது. புரிஞ்சிருச்சா? ரூட் கிளியரா புரிஞ்சிருச்சா? எஸ் ஆர் நோ? வரிசையா நின்று பழகுங்க. 10 பேர் நில்லுங்க. அவங்களுக்கு பின்னாடி பின்னாடி பிள்ளைங்க நில்லுங்க. யாரையும் இடிக்க கூடாது. அதுக்கடுத்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க பாட்டுக்கு போவீங்க. வழி இதே நான் சொன்ன ரூட்ல போனீங்கன்னா கரெக்டா 3 பூத் வரும். அந்த பூத்ல தண்ணி பாட்டில் இருக்கும். சரியா? தண்ணி பாட்டில் நீங்க வாங்கிக்கிடலாம். நம்பர் 1. அங்க ஒரு டோக்கன் இருக்கும். அந்த டோக்கனை கண்டிப்பா வாங்கணும். 3 பூத்லயுமே தண்ணி பாட்டில் இருக்கும், டோக்கன்ஸ் இருக்கும். யாருக்காவது போகிறப்ப தண்ணி கொஞ்சம் எனர்ஜி வேணும் அப்படின்னா குளுக்கோஸ் இருக்கும். குளுக்கோஸ் பவுடர் கையில வாங்கிக்கலாம் நீங்க. இது போக புளிப்பு முட்டை இருக்குல்ல, அது இருக்கும். ஸோ நீங்க என்ன வேணுமோ அங்க நிக்கிற அண்ணா அக்கா வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. முக்கியமா என்ன மறக்க கூடாது? டோக்கன். வெரி குட். டோக்கனை மறக்க கூடாது. 3 டோக்கன். அது மாதிரி வழியில நீங்க போற வழி கரெக்டா இருந்தால் 3 பூத் இருக்கும். நல்லா நீங்க பார்த்துட்டே போங்க. எந்த இடத்துல இருக்கும் நான் சொல்ல மாட்டேன். 3 பூத் இருக்கும். அந்த 3 பூத்லயும் 3 கலர் டோக்கன் இருக்கும். 3 கலர் டோக்கனையும் வாங்கி கையில பத்திரமா வச்சுக்கிடணும். முதல் பூத்துல தண்ணி பாட்டில் வாங்குறீங்க, வாங்கி குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு அந்த பாட்டில் காலியா போகுதோ இல்லையோ என்ன செய்யணும்? கையிலேயே வச்சிருக்கணும். கீழே போட கூடாது. உங்க கூட ஒரு 6 வாலண்டியர்ஸ் கூட வருவாங்க. கீழே எங்கேயாவது போட்டீங்கன்னா உங்களோட பேட்ஜ் இருக்குல்ல, ஒரு பேட்ஜ் கொடுத்துருக்கோம்ல, அதை வாங்கிக்கிடுவாங்க. உங்க டோக்கனை வாங்கிக்கிடுவாங்க. டோக்கனை இல்லைன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்தாலும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடையாது. பாட்டில்ஸ் எங்கேயாவது கீழே போட்டீங்கன்னா அந்த வாலண்டியர்ஸ் உங்க கூடயே தான் வருவாங்க, உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்க டோக்கனை வாங்கி வச்சுக்கிடுவாங்க. உங்களுக்கு பிரைஸ் கிடையாது. சரியா? கரெக்ட். கையில வச்சு தண்ணி எப்ப குடிச்சு முடிக்கிறீங்களோ அதுக்கு அடுத்து ஒரு பூத் இருக்குல்ல, 3வது பூத் இருக்குல்ல, அங்கேயும் நம்ம போய் போடணும். வழியில பாட்டில் கீழே போட்டா உங்களுடைய டோக்கன் வாங்கப்படும். மறந்துடாதீங்க. அப்படின்ட்டு ஓடுனீங்கன்னா அப்பையும் உங்களோட டோக்கன்ஸ் வாங்கப்படும். நீங்க உங்க பேர் இல்ல அதுக்கு முன்னாடியே ஓடுனீங்கன்னாலும் எப்ப உங்களை ஓடுறத பார்த்தாலும் யூ வில் பி டிஸ்குவாலிஃபைட். ஓடுறதுனா என்ன, நடக்கிறதுனா என்ன? குதிக்கால் முதல்ல முன்னாடி போய் நடக்கணும். ஓடுறதா முன்னாடி கால் வச்சு ஓடுங்க. எங்க வாலண்டியர்ஸ் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓடக்கூடாது, நடக்கணும். இப்ப எப்படி எல்லாம் போகணும்னு சொல்லியிருக்கேன். ஓடக்கூடாது, நடக்கணும். பூத்ல 3 பூத்ல என்ன செய்யணும்? டோக்கன் கலெக்ட் பண்ணணும். அப்புறம் தண்ணி பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு என்ன செய்யக்கூடாது? கீழே போடக்கூடாது.
செகண்ட் தேர்டு 7 கன்சலேஷன் பிரைஸ் யாரு அப்படின்னு பார்த்துட்டு நேம் எழுதிட்டு உங்களை அனுப்பிச்சிடுவாங்க உள்ள. உங்க கையில 3 டோக்கன் இருக்கும். அந்த 3 டோக்கனையும் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் சொல்லி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர்ல நின்று வாங்குறீங்கல்ல, உங்களோட டிஷர்ட் வாங்குறீங்கல்ல, அதுக்கு பின்னால நிப்பாங்க. உங்களுடைய 3 டோக்கனையும் அவங்க கையில கொடுத்துட்டு ஒரு சுண்டல் கொடுப்பாங்க, ஒரு கூல் ட்ரிங்க் கொடுப்பாங்க. புரியுதா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு தொண்டையில உங்களுக்கு சுண்டல் கொடுப்பாங்க, ஒரு கூல் ட்ரிங்க் கொடுப்பாங்க. சுண்டலை சாப்பிட்டுட்டு அந்த தொண்டை இருக்கு இல்லையா, அத இங்க இருக்கிற ப்ளூ பின்ல வந்து போடணும். எங்க போடணும்? ப்ளூ பின்ல வந்து போடணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இவ்வளோ ஒரு கிரியேட்டிவான ஒரு இனிஷியேட்டிவ் அரேஞ்ச் பண்ண ஜேசிஏ பிளிஸ் அண்ட் விருதுநகர் முனிசிபாலிட்டிக்கு இட்ஸ் அ வெரி தேங்க்ஸ். ஸோ இது வந்து பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ். எதுக்காக பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ்னு எங்கே பார்த்தாலும் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இருந்து. ஸோ அதாவது ஒரு சில வியாதிகள் நம்ம வந்து வராமல் தடுக்கலாம். ஸோ வராமல் தடுக்கிறதுல வந்து ஒரே இது வந்து பிரெஸ்ட் கேன்சரும் ஒன்று இருந்துட்டு. ஸோ பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னா எல்லாரும் வந்து உடனே நம்மளோட ஒரு பயம். ஸோ வந்து அந்த பயத்தை வந்து போக்கணும். இட்ஸ் நாட் இந்த கேன்சர் அப்படின்னோடனே உடனே நம்மளை வந்து இது செஞ்சிடும் அது செஞ்சிடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இருக்கு இட்ஸ் 100% க்யூரபிள். ஸோ நம்ம வந்து வந்ததுக்கப்புறம் யோசிக்க வேண்டாம். இந்த மாதிரி வாக்கத்தான் இதெல்லாம் நடக்கிறது எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்குரிய இது என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் திங் டு திங் இஸ் வருமுன் காப்போம். ஸோ இந்த பிரெஸ்ட் கேன்சரை வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யலாம் இருந்துட்டு அதுதான் இதோட இனிஷியேட்டிவ் இருந்துட்டு. ஸோ இந்த அவேர்னஸே வந்து அதுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இந்த மாதிரி கேன்சர், எனி அப்நார்மல் டிசீஸ், எனி வந்து லைஃப் த்ரெட்டனிங் டிசீசஸ் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்னது? நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றம். ஸோ இந்த வாழ்க்கை முறை மாற்றம் இருந்தது அப்படின்னா எந்த நோயுமே நம்மக்கிட்ட வராமல் நம்ம வச்சுக்கிடலாம் இருந்துட்டு. ஸோ இந்த பிரெஸ்ட் கேன்சரை பார்த்து நம்ம பயந்து இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த ஏஜில் வந்து இனிஷியேட்டிவ் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி போனாங்க இல்லையா, அவங்களா தான் பெஸ்ட் குரூப் இருந்துட்டு. ஏன்னா அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்தோம் அப்படின்னா வந்து எல்லா கேன்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த 30 to 50 இயர்ஸ் தான் எல்லாமே அதோட ஆரிஜின் இருந்துட்டு. ஸோ அந்த ஸ்டேஜில் வர கேன்சரை தான் நம்மளால் வந்து 100% கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் இது வந்து இருந்துட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி.
ஸோ ஒரு நாளில் 24 ஹவர்ஸ் இருக்குது. அந்த 24 ஹவர்ஸில் அட்லீஸ்ட் மினிமம் 30 மினிட்ஸ், வெறும் 30 நிமிஷம் தான் இருந்துட்டு நம்மளோட உடம்புக்காக, நம்மளோட மென்டல் ஹெல்த், நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இருக்கிற வேர்ல்டில் வந்து நம்ம எல்லாருமே ஒர்க்கிங்காக இருக்கிறோம், நம்ம எல்லாருமே நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம் இருந்துட்டு. ஸோ வி ஆர் ஃபேஸிங் a லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் சரி இருந்துட்டு we have to spend மினிமம் நம்மளோட பாடிக்காக, நம்மளோட மென்டல் ஹெல்த், நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக இருந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் இருந்துட்டு. இந்த வாக்கத்லானுக்காக எல்லாரும் காலையில் எந்திரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இருந்துட்டு. ஸோ இதை நம்மளோட டெய்லி ஹேபிட்டாக கண்டிப்பாக வந்து வச்சுக்கிடணும். நிறைய பேர் நமக்கு டைம் இல்லை, எங்களுக்கு வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது, டைம் வந்து நம்ம தான் கிரியேட் பண்ண போகிறோம் இருந்துட்டு. ஸோ நம்ம இந்த 24 ஹவர்ஸில் ஒரு மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் நமக்காக கிடைக்காதா? இந்த 30 மினிட்ஸை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளோட பாடிக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். ப்ளஸ் தட் ஷுட் பி a ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. என்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நடக்க பிடிக்குதா நடங்க, ஸ்விம்மிங் பிடிக்குதா ஸ்விம் பண்ணுங்க, சைக்கிளிங் பிடிக்குதா சைக்கிள் பண்ணுங்க இருந்துட்டு. இல்லை வீட்லேயே நீங்கள் சின்ன யோகா, உங்களோட எல்லா ஸ்ட்ரெச்சஸ், மசில்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஆக்டிவிட்டி கொடுக்கணும். ஏன்னா இப்போ இந்த பிரஸ்ட் கேன்சருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெளியே இருக்கிற என்வைரான்மெண்டல் சேஞ்சஸ்னால தான் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஃபீமேல்ஸ்க்கு வந்து எப்போ இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸ் ரைஸ் ஆகிட்டே போகுதோ அப்போ எல்லாமே வந்து இந்த பிரஸ்ட் கேன்சரோட ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாகிட்டு வருது. ஸோ வெளியே இருக்க பொல்யூட்டன் என்வைரான்மெண்ட்டை வந்து நம்மளால் மாற்ற முடியாதுன்னுட்டு. ஸோ நம்மளை மாற்றிக்கிடணும், நம்மளை வந்து பாதுகாத்துக்கிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து அவேர்னஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இன்னைக்கு நம்ம எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் காலையில் 4 o'clock எழுந்து 4:30க்கு இங்கே வந்தோம். நம்மளை வந்து ஆக்டிவாக வச்சுருக்கோம் இல்லையா? கவிதா மேம் நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்து நம்மளோட ஃபிசிக்கலாக we are keeping us active. ஸோ இந்த ஆக்டிவ்னஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் கிரேட் அவேர்னஸ். இதுதான் வந்து நம்மளை வந்து மாற்றணும் இருந்துட்டு. வந்ததுக்கப்புறம் ஏர்லி டயக்னோசிஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ரெண்டாவது பக்கம். நம்ம எல்லாருமே வராத கேட்டகரிக்குள்ளேயே இருக்கிறதுக்காக என்னென்னலாம் நம்மளை பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணுவோம் இருந்துட்டு. செகண்ட் ஒன் இஸ் டயட். இப்போ நிறைய டயட்டை பற்றி ஆர்கானிக் ஃபுட் அண்ட் நிறைய மில்லட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய வந்து பேசுகிறாங்க. எங்களுக்கு மீறி உங்களுக்கு நிறைய அந்த டயட்டை பற்றிலாம் தெரியும். பட் த திங் இஸ் burn what you eat. என்ன சாப்பிட்றீங்களோ அதை வந்து யூ பர்ன் அவுட். அதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஏன்னா இப்போ வந்து நம்ம நிறைய கன்வென்ஷனல் குக்கிங்ல இருந்து நிறைய மாறிட்டோம். அந்த காலத்துல மாதிரி நம்ம அடுப்புல அவிச்சு தாளிச்சு இது பண்ணி நம்ம சமைக்கிறது இல்லை. ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் நம்ம வேகமாக யூஸ் பண்ணுறோம், எல்லாமே நம்ம வேகமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எல்லாமே நம்ம வந்து பேக்டு ஃபுட்டு, ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண ஃபுட்ஸ் இந்த மாதிரி இதுக்கு போயிட்டு வந்துட்டு. இன்னொன்று பேக்கிங். ஸோ வாட் எவர் திங் நீங்கள் மில்லட்ஸில் பேக் பண்ணாலும் சரி, கீ ஊற்றி பேக் பண்ணாலும் சரி, ஆயில் இல்லாமல் பேக் பண்ணாலும் சரி, பேக்கிங் இஸ் பேக்கிங். So the conventional cooking மாறிடுச்சு இல்லையா? we are cooking it at a high temperature and we are reducing the thing. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போதே வந்து நம்ம அந்த ஃபுட்டோட ஆக்சுவலாக அந்த கண்டென்ட்ஸ் வேல்யூஸ் எல்லாமே வந்து ஆல்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ the food and lifestyle modification. ஸோ இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் அப்படிங்கிறது பதிலாக சாப்பிட்டதை you burn out. என்ன நம்ம சாப்பிட்டோமோ we have to dissolve it from our body. அதுக்கு வந்து நம்மளோட எக்ஸசைஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ கான்சென்ட்ரேட் ஆன் எக்ஸசைஸ். அவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்ய முடியுதோ அதில் வந்து யூ கான்சென்ட்ரேட் ஆன். இப்படி பண்ணாலே வந்து நம்ம இந்த கேன்சரை அதை பார்த்து நம்ம பயப்படவே தேவை கிடையாது. அது வந்து ஒரு நோய். எப்படி ஜலதோஷம், காய்ச்சல் இந்த மாதிரி நம்ம சொல்கிறோமோ அதுக்கு அதை பார்த்து நம்ம யாரும் பயப்பட தேவையில்லை. இப்போ எல்லா அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்துருச்சு. அது ஒரு சாதாரண டிசீஸ் தானே தவிர இருந்து அதை பார்த்து பயந்து நம்ம வந்து ஐயோ நமக்கு ஏதோ வந்துடுச்சோ அப்படிங்கிற பயம் வந்து முதல்ல இருக்கக்கூடாது. ஸ்போர்ட்டிவாக ஃபேஸ் பண்ணுங்க இருந்துட்டு, ஆக்டிவாக வச்சுக்கோங்க இருந்து. ஸோ ஹாப்பி மார்னிங் அண்ட் அ ஹாப்பி ஸ்டார்ட் அப் ஃபார் யூ. தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் இந்த போட்டி வந்து 5 மணிக்கு ஆரம்பிக்க போகிறதா ஜேசிஏ எலிசிலிருந்து சொன்னாங்க. நான் நினச்சேன் சரி 5 மணிங்கிறது நம்ம சொல்லுவாங்க இப்போவே 6 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன். ஒரு 5:30 தான் வந்தேன். ஆனால் ஒரு 1000 பேர் வந்து ஒரு 5 மணிக்கே நம்ம விருதுநகர் மக்கள் வந்துட்டாங்கங்கிறது மிகப்பெரிய எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். ஏன்னா அதிகாலை வேகமாக எந்திரிச்சு ஒரு ஆர்வத்தோடு வந்து இந்த போட்டியை கலந்துக்கிட்டது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த போட்டியோடைய நோக்கத்தை பற்றி மேடம் ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. ஒரு சூப்பர் ஸ்பீச் கொடுத்தாங்க. ஒரு ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன, நம்ம காலையில் என்னென்ன செய்யணும், நம்மளுடைய லைஃபோடைய ஸ்டைல் எப்படி மாற்றணுங்கிறத வந்து நம்ம விஜயலட்சுமி மேடம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. விஜயலட்சுமி மேடத்துக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த போட்டியோடைய இது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஒரு மாதம் இல்லை 2 மாதம் ஆயிடுச்சு. 2 மாதத்துக்கு முன்னாடி வந்தாங்க. ஜேசிஏ எலிசிலேருந்து வந்தாங்க. சுபா மேடமும் அந்த பிரியா மேடமும் வந்தாங்க. வந்து
இந்த மாதிரி நம்ம விருதுநகரில் ஒரு மராத்தான் நடத்தணும் சார் அப்படின்னு சொன்னோடனே டிஷர்ட்லாம் ஃபஸ்ட்டு வேணும், ஏன்னா மராத்தான் நடத்தினா கண்டிப்பாக டிஷர்ட் தான் முதல்ல வேணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணோம். ஏன்னா டிஷர்ட்டோடைய ஸ்பான்சர் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் எல்லா இடத்துலையும் நம்மளும் போய் டிஷர்ட் வேணும்னு கேட்டால், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு பாய்ஸ் அசோசியேஷன்லேருந்து ஒரு மராத்தான் நடத்திட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டிஷர்ட் வந்து ஸ்பான்சர் வாங்கிட்டாங்க. வாங்கினால ரொம்ப கஷ்டப்பட்டு உண்மையிலே ஜேசி எலிஸ் உடைய டீம் வந்து அவங்களுடைய டீம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக வந்து வேறு எந்த வேலையுமே பார்க்க முடியல அவங்களால. இல்லை அவங்க வீட்டு வேலை கூட பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. எல்லாருமே கஷ்டப்பட்டு இந்த இதை வந்து நைட்டும் பகலும் உழைச்சி நம்ம ஒரு ஈவெண்ட் வந்து, ஏன்னா நம்ம ஒரு ஈவெண்ட் நடத்தும்போது நம்ம சாதாரணமாக சொல்லிடுவோம் என்னப்பா நடத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு விமர்சனம் நம்ம வச்சுட்டு போயிடுவோம். ஆனால் அந்த விமர்சனத்தையும் தாண்டி ஒரு சிறப்பான ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு பெண்களுக்கான ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. அந்த டீமுக்கு எனது பாராட்டுகளும் நன்றின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம மராத்தான்ங்கிறது இப்போ நானும் சேர்மனாலேருந்து பார்க்குறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2022 இன்றைக்கு வரைக்கும் வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு மராத்தான் வந்து நம்ம விருதுநகர் முனிசிபாலிட்டியோடைய பங்கு வந்து கொஞ்சம் அதிகமாக நாங்கள் கொடுத்துருக்கோம். அது வந்து ஒவ்வொரு ஜேசி வரும்போது எங்களுடைய பங்களிப்பு வேணும்னு சொல்லி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக கேட்குறாங்க. நாங்களும் அவங்களுக்கு ஏற்றபடி ஒரு வடிவமைச்சு எந்த இடத்துல ஆரம்பிக்கணும், எந்த இடத்துல ஒரு பாயிண்ட் போடணும், என்னென்ன செய்யணும், ஆம்புலன்ஸுடைய வசதி என்ன செய்யணும், பொதுமக்கள் என்னென்ன செய்யணுங்கிற ஒரு சிறந்த ஒரு அட்வைஸ் கொடுத்து இந்த போட்டியை வந்து எல்லா வருஷமும் நடத்தி கொடுத்துருங்கிறத எங்கள் விருதுநகர் நகராட்சி வந்து ஒரு பெருமையோடு இந்த நேரத்தை சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு, காலைல 5ங்கும்போது நீங்கள் 4:30 எந்திரிச்சிருப்பீங்க. வேகமாக வந்த மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த உங்கள் போட்டி ஆரம்பிக்க போது நன்றி, வணக்கம். In our Tamil Nadu, he is a leading local civic administration. He inspires and he constitutes the council meetings and municipal development progress. Dr. Vijayalakshmi ma'am, who is senior obstetrician and gynecologist in Virudhunagar with over 20 years of experience. She has completed her MBBS in 2006 and her diploma in gynecology in 2009 from Tamil Nadu Dr. MGR Medical University. She is the founder of Vijay Specialty Hospital. This is thankful for all the sponsors. TMP Tamil Nadu Mercantile Bank, who is the golden sponsor for us. They are the power of pink pride. Then we are thankful to Rajalakshmi Silks, Vijay Specialty Hospital, DCE Technology, Famous Biryani House, Camel Chandani, Orange Hessi Surgicals, Reeti Construction, Sega Plastics, and we are thankful to Advocate Raghuraman, and our prize sponsors are Sivanti, Sun Infra, Aishwarya Pavas, Lakshmana Achari and Sons, Shakti Beauty Care, Beyond Looks, Radha Cup Chambrani. Our certificate sponsors are Raj Prakash Motors. Our refreshment sponsors are Soleil Hotel, Abhi's Coffee and Burma Hotel. Our token sponsors are Bihar Communication. We are thankful to CARE AKPS for their ambulance support. Our water sponsor is by Tendral team, and thank you sir. Our kit bag sponsor is by VDJ Fashion and Mr. Biggs and My Babies. Our product sponsors are Linga Deepam, Radha Cup Samrani, VTC Perigayam. Our green event sponsor is RJ Garbage Bank. Our venue sponsor is Kshatriya School Managing Board. And our media channel partner is Smart TV. Thanks to Sridhar sir. Saga
Cherry baby Kolavari tune From Mumbai to Marina Asin se leke Karina Sabke BBM pe bring Hey who is this? Hip Hop Tamila Welcome to Chennai Enga ஊரு இந்த ஊருக்குள்ள நாங்க தாறுமாறு First பாத்தி யாரு அவர சூப்பர் ஸ்டார் கவிதைக்கு யாரு பாரதி யாரு இங்கிலீஷ் படத்துல இது தமிழ் படம் அதனால எங்க கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டா Are you ready? நீச்சலடி வென்று ஏத்து கொடி அடஜாலி நம்ம வாலி அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். நான் ரம்பலிட்டு மச்சாவன் என் ஃபேவரிட்டு சீனை போட்டு சுத்து அவ ஒர்த்து வருமா ஒர்த்து நான் ரம்பலிட்டு மச்சாவன் என் ஃபேவரிட்டு சீனை போட்டு சுத்து அவ ஒர்த்து வருமா ஒர்த்து ஒர்த்து வருமா ஒர்த்து ஒர்த்து வருமா ஒர்த்து சீனை போட்டு சுத்து சீனை போட்டு சுத்து அவ ஒர்த்து வருமா ஒர்த்து ஒர்த்து வருமா ஒர்த்து சீனை போட்டு சுத்து சீனை போட்டு நானோ லக்கு விட்டா ஒரு லுக்கு அச்சிது லக்கு ஆனே தக்கு அவன் ஆறான் பத்திக்க பத்தே டக்குன்னு பார்த்தான் அவதே ஜர்க்கேன் 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 அவன் நீல கலரு உஜாலாம் வெல்த்து விட்டா மஜாவான் லைட்டா சுச்சா பிரைட்டா ஆச்சினி லைஃப் ஃபுல்லா குஜால் தான் கண்ணு ரெண்டும் கஜானா அந்த கொலையடிப்பேன் மச்சானா லவ் கிவனு சுட்ட விட்டு குத்துறாத பனானா ஸ்கெட்ச் போட்டு தூக்க போறேன் கோவிந்தம்மா மெர்சலா அந்த ஆர்சிபிக்கு காலம் வருது என்ன குறைச்சலா கோயினூர் வைரத்தை ஐஃபில் டவர் வைரத்தை உஷார் பண்ண யூஸ் பண்ணுவேன் பித்த கோரஸ் தீரத்தை அவன் ஆறான் பத்திக்க பத்தே டக்குன்னு பார்த்தான் அவதே ஜர்க்கேன் 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 ஷலலா ஷலலா ரெட்டை வால் வெண்ணிலா என்னை போல்
தாவணி போட்ட நாள் மறக்குமா மறக்குமா நெஞ்சு மழைத்துளி ரசித்ததும் பனித்துளி ருசித்ததும் கரையுமா கரையுமா கண்ணு கண்டக்காத வேதத்தான் குதிரை ஏறி வருமானோ காவல் காட்டி என்னைத்தான் கடத்திக் கொண்டு போவானோ கண்ணுக்குள் மனம் நெஞ்சுக்குள் வரை ஆசை சேமிக்கிறேன் யாரவனோ ஷலலா ஷலலா ரெட்டை வால் வெண்ணிலா என்னை போல் சுட்டிப்பேன் இந்த பூமியில ஒட்டுமது பீ 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 என்னை தழுவி பீ பீ அள்ளிக்கொள்ள ஆசைகள் முன்னெங்கே வருவானோ ஃபுட்பால் பாப்பியா? இனிமே பாரு. மதுரை மாதரே பாலாகும் கீரல்கள் துணிவோடு பாதங்கள் திமிரோடு சீருங்கள் பாருங்கள் பாருங்கள். நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. போலாம், right? சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே ஒரு முறை தலைகுனி உன் பற்றி சிங்க முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு அன்னை தங்கை மனைவி என்று நீ வலித்த வியர்வை முந்தன் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும் நீ பயமின்றி துணிந்து செல்லு முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் இணையாதே உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன முன்னே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த சிறகே எடுத்து வா சகதிகள் விழாமல் பார்ப்போம் வா எரு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு
தேங்க்ஸ் சொல்லணும் சுதர்ஷன். ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஆண் இருப்பான். அதுவும் கல்யாணான பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக கணவன் இருப்பான். Area D, Region C, JCA Virudhunagar Bliss and Virudhunagar Municipality jointly organized Pink Pride Walkathon 2026 meeting call to order. JCA greet JC Harini. We believe that faith in God gives meaning. எல்லாரும் கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கலாம்ல. We believe that faith in God gives meaning and purpose to human life, that the brotherhood of man transcends the sovereignty of nation. The economic justice can be won by free men through free enterprise. The government should be of law rather than of men. The earth's great treasure lies in human personality, and that service to humanity is the best work of life. Thank you. இன்னைக்கு நம்மளோட வாக்கத்தானுக்கு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிற திரு செல்வம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். வெல்கம் சார். மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நமது ஜோன் 18 பிரசிடென்ட் ஜோன் பிரசிடென்ட் திரு கார்த்திக் போஸ் சார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் ஸ்பெஷல் இன்வைட்டி முனிசிபாலிட்டி சேர்மன் மாதவன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் ஜோன் ஆஃபீஸர் பிளிஸ் பாஸ் பிரசிடென்ட்ஸ் அண்ட் பாஸ் பிளிஸ் மெம்பர்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சீஃப் கெஸ்ட் தனுஷ்மதி. குட் மார்னிங் எவ்ரிவன். சவுண்டு பத்தலையே. சுண்டல் ஒர்க் பண்ணுதா? அப்போ இனிமேல் டெய்லி என்ன பண்ணலாம்? வாக்குதானும் பண்ணலாம், வீட்டில் வாக்கும் பண்ணலாம், சுண்டலும் சாப்பிடலாமா? ஓகே, குட் மார்னிங் அகெயின் எவ்ரிவன். A special wishes to everyone in the dais. ஓகே, இன்னைக்கு நம்ம சீஃப் கெஸ்ட் யாரு நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். நானே சொல்ல வேணாம். சரியா? யாரு அவரு? எம்எல்ஏ அப்ரிவேஷன் என்ன சொல்லுங்க? மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குல்ல, அப்போ இன்ட்ரோடக்ஷன் தேவையே இல்லை, ரைட்? ஸோ ஸ்பெஷல் விஷஸ் அண்ணா இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கிரேஸ் பண்ணதுக்கு. நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஸ்பெஷலாக விமன் சேஃப்டிக்காக விமென்காக நிறையா விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதோட ஒரு பாகமாக இன்றைக்கி நம்மளுடைய விமன் ஒன்லி ஜேசிஐ விருதுநகர் பிளிஸ் மற்றும் விருதுநகர் நகராட்சி இணைந்து வழங்கும் வாக்கத்தானுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்யூ மேம். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கெஸ்ட் ஆஃப் ஆனர் ஜேசி ஹஜிஎஃப் நந்தினி மேம். வாக்கத்தாலில் கலந்துக்கிறதுக்காண்டி காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு வந்திருக்கீங்க. பட் நம்ம வாழ்த்துறதுக்காண்டி சிவாஸ்லேருந்து சீக்கிரம் எழுந்திரிச்சு நமக்காண்டி வந்திருக்காங்க. இவங்க வந்து ஜேசிஐயில் மோர் தென் 13 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறாங்க. மக்களுக்கு சேவை செஞ்சு அவங்க லைஃப்பை வந்து ரொம்ப ஒர்க்ஃபுல்லாக வாழ்கிறாங்க. ஸோ அவங்கள பார்த்து நம்மளும் வந்து எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்ண கற்றுக்கணும். இன்றைக்கி சீஃப் கெஸ்ட் ஆஃப் ஆனராக வந்திருக்கிற நாங்கள் எங்களோட ஜோன் பிரசிடென்ட் கார்த்திக் போஸ் சார் அவர்களை வருக வருகன்னு வரவேற்கிறேன். ஸ்பெஷல் இன்வைட்டி ஜேசி மதுமிதா மேம். A very good morning all once again. கேக்கல. Okay. Sir, R. Madhavan is the chairman of Virudhunagar. He is the chairperson, president of Virudhunagar municipality. He has chaired council meetings addressing civic issues, local development projects,
and debates over municipal tax adjustments. He leads the local civic body meetings. Sir, we welcome you, sir. And காலையிலேருந்து பார்த்துருப்பீங்க நம்ம சேர்மனை. அவர் எல்லாருக்கும் முன்னாடியே வந்துட்டார். உங்ககிட்ட ஒவ்வொரு ஆளாக பேசிகிட்டு இருந்தாங்க, கரெக்டுங்களா? தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஆர்ஜே இந்த ஈவெண்ட்டை க்ரீன் ஈவெண்ட்டாக பண்ணி கொடுத்த ஆர்ஜே கார்பேஜ் பேங்க் ராஜவல்லி மேமை அங்கீகாரம் செய்கிறது. இன்னும் நல்லாவே அப்ளாஸ் கொடுக்கலாம்ப்பா. அவங்க உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி வேற கொடுத்துருந்தாங்க, ரைட்? உங்களோட ஃபினிஷிங் லைன்ல அவங்க உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்க. ஆக்டிவிட்டி கொடுத்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்களா? யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்க? எஸ், வெரி குட். அவங்க இப்போ கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாமா, அலாங் வித் ராஜவல்லி அக்கா? இந்த சபை ஜோன் செக்ரட்டரி ஜேஎஃப்எஸ் கார்த்திக் சார் அவர்களை அங்கீகாரம் செய்கிறது. இந்த சபை ஜோன் ஆஃபீஸர் ஜேசி மாரிசெல்வி மேம் அவர்களை அங்கீகாரம் செய்கிறது. இந்த சபை ஜேசிஐ விருதுநகர் பிரசிடென்ட் எஸ்ஆர்டி கணேஷ்குமார் அவர்களின் வருகையை அங்கீகாரம் செய்கிறது. அட்ரஸ் பை ஸ்பெஷல் இன்வைட்டி மாதவன் சார். குடேஷ் அனைவருக்கும் வணக்கம். சரி, நீ யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் யார் 4 மணிக்கு எந்திரிச்சாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஏன்னா எப்பயுமே போட்டி வந்து இவங்க 5 மணிக்குன்னு சொல்லி ஜேசிஐ லிஸ்ட் வந்து சொன்னாங்க, மேடம் வந்து சொன்னாங்க 5 மணிக்கு தான் வந்து மேட்ச் சொன்னாங்க. சரி, நான் 5 மணிங்கிறது நான் 6 மணி ஆகும்னு நினச்சி தான் நான் வந்து 5:30 தான் நான் வந்தேன். ஆனால் 5 மணிக்கே எல்லோரும் வந்து ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் இந்த வட்டம் கலந்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு நிகழ்ச்சியோடைய வெற்றிக்கு வந்து நீங்கள் தான் காரணம். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அதனால் காலையில் 4 மணிக்கு யார் யார் எழுந்திரிச்சிங்களோ எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட் ப்ரைஸை நான் சொல்லிடுறேன், ரைட்டா? சரி, இப்போ இந்த நிகழ்ச்சியோடைய நோக்கம் வந்து என்னென்னா, வாக்கிங் வந்து ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் தான் மெயினாக. ஏன்னா நமக்கு வந்து மார்பக புற்றுநோய்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஒரு நிகழ்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். இந்த நிகழ்ச்சி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விளையாட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து பங்கு பெறணும். ஏன்னா படிப்பில் வந்து நம்ம ஆள் எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா தெரியும். ஏன்னா ஒவ்வொரு வருஷம் வரும்போது நம்ம விருதுநகர் மாவட்டம் தான் வந்து படிப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் விளையாட்டுங்கிறது நம்ம விருதுநகரில் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் யாருமே வரல விளையாட்டில். ஏன்னா நம்ம ஒலிம்பிக்கில் வந்து ஏதாவது ஒரு விளையாட்டு கேம் சொல்லும்போது ஒரு பதக்கம் வாங்குறதே மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நம்ம 140 கோடி மக்கள் இருக்கோம். உலகத்திலே ரொம்ப அதிகமான மக்கள் தொகை உள்ள நாடு வந்து இப்போ நம்ம இந்தியா. நம்ம இந்தியாவில் ஆனால் விளையாட்டில் எதுவுமே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்காங்க. அதனால் குட்டீஸ்க்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறக்காண்டி தான் நம்மளுடைய ஜேசிஐ விருதுநகர் ப்ளஸோடு சேர்ந்து நம்ம விருதுநகர் நகராட்சி இணைஞ்சு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுறோம். கண்டிப்பாக நீங்கள் விளையாட்டில் ஒரு ஆர்வம் வரணுங்கிறக்காண்டி தான் இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம நடத்துகிறோம். நீங்கள் மேலும் படிச்சுட்டு விளையாடணும், ரைட்டா? அதுக்காண்டி நம்ம செஞ்சுறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த நம்ம கார்த்திக் போஸ் சார் அவர்களுக்கும் நமது விருதுநகர் சட்டமன்ற மன்ற நம்ம செல்வம் அவர்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம சுபா மேடம் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த ஷெடியூல் பண்ணி அவங்க வீட்டு வேலை பார்த்தாங்களோ பார்க்கலையோ எனக்கு தெரில. ஆனால் இந்த வேலை நிறையா கரெக்டாக எல்லாம் பார்த்து செஞ்சு உங்களுக்கு டிஷர்ட்லாம் ஆர்டர் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சு சொன்னாங்க. அவங்க கூட இருந்த மற்ற அனைத்து நண்பர்களுக்கும் வந்து ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி வெற்றி அடைஞ்சிங்கிறத இந்த நேரத்தில் நான் சுபா மேடத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து நேற்று வரைக்கும் ஒரு சின்ன ஒரு தயக்கத்தோடு இருந்தாங்க. சார் என்ன சார் எப்படி கரெக்டாக வருமா சார் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்திலே இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து 100% வெற்றி அடைஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் ஒரு ரொம்ப சந்தோஷமான நிறைவோடு இருக்கலாங்கிறத அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பை சீஃப் கெஸ்ட் ஆஃப் ஆனர் கார்த்திக் போஸ். தேங்க்யூ பர்சன். நான் வணங்கும் இறைவனையும் என்னை மீண்டும் ஜேசியை வணங்கி இன்று நடக்கும் மக்கத்தானவிற்கு வருகின்ற நமது விருதுநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வம் அவர்களுக்கும் மற்றும் நகராட்சி சேர்மன் மாதவன் சார், ஜெடிபி மற்றும் ஜெய் சொந்தங்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குட் மார்னிங். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஈவெண்ட் வந்து ஜேசிஐ ப்ளஸ் அமைப்பு
நம்ம நகராட்சியில் இருந்து கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக இது 4 தடவை இந்த ஈவெண்ட் பண்ணுறாங்க. 2020 இந்த ஈவெண்ட் ஆரம்பித்தது, கோவிட்க்கு கேப் போட்டு தொடர்ச்சியாக பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஜெடிபியாக இருக்கும்போது ஆரம்பித்த இந்த ஈவெண்ட்டை தொடர்ச்சியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஜேசிஏ ப்ளஸ் பிரசிடென்ட் நம்ம டீமுக்கு இந்த வாழ்த்துக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் வந்து ஒரு வாக்கத்தான மட்டும் இல்லாமல் பெண்களுக்காக ஒரு ஈவெண்ட்டாகவும் ஒரு விழிப்புணர்வு மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு ஒரு ஈவெண்ட் நடத்துகிற சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் வந்து டாக்டர் உங்களுக்கெல்லாம் இது பிரஸ்ட் அவேர்னஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணியிருக்கேன். புரிஞ்சுங்களா? டாக்டர் சொன்னதெல்லாம் புரிஞ்சா? அதே மாதிரி இன்றைக்கி இதே முத்தாச்சி அவங்க வீட்டிலேருந்து சொல்லி இன்றைக்கி அந்த கிரீன் ஹவுஸை பற்றி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நீங்கள் எல்லாம் காலைல வாக்கத்தானே வந்தீங்களே, ஸோ அது வந்து முழுக்க வந்து பிரஸ்ட் கேன்சருக்கான அவேர்னஸ் தான். ஸோ அதை பற்றி நீங்கள் மேடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி வந்து இதை பற்றி ஒரு அவேர்னஸ் நீங்கள் அவசியத்தை தெரிஞ்சுக்கணும். உங்கள் உடலில் வந்து ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலோ தயக்காமல் வந்து பேரண்ட்ஸை சொல்லுங்கள், ஆஃபீஸ் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாம் வந்து வளரும் போது இதை பற்றி அவசியம் தெரிஞ்சுக்கணும் விஷயங்கள். ஸோ அதுக்காக இன்ஸ்டியூட் பண்ண இந்த டீமுக்கு நான் வாழ்த்து தெரிஞ்சுக்கிறேன். மேலும் வந்து ஆக்சுவலாக மாதம் சொல்லி அவன் என்ன அப்படின்னா, அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானும் அவரும் ஒரு 5வது ஈவெண்ட்டில் சந்திக்கிறோம். ஏன்னா நம்ம விருதுக்கு வந்து மிக சிறப்பாக வந்து எல்லா என்ஜிஓஸுக்குமே என்ன கேட்டாலும் சப்போர்ட் பண்ணி அந்த என்ஜிஓ சேர்ந்து விருது வளர்ச்சிக்கு பாடுபடுறாப்புல. ஸோ வாழ்த்துக்கள் சார் உங்களோட ஷேர் பண்ணல. அடுத்ததாக வந்து நம்ம எம்எல்ஏ செல்வம் சார் சொல்லி என்ன அப்படின்னா, நான் முதல்ல பார்த்தது வந்து இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ஸ்டலேஷன் தான் ஃபஸ்ட் மீட் பண்ணோம். அப்போ ஆக்சுவலாக வந்து அப்போ பார்த்ததுக்கும் இப்போ எம்எல்ஏனுக்கு பயங்கர ஒரு ட்ரான்ஸ்ஃபர் சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அப்படின்னா, இதே போன சண்டே வந்து இதே மாதிரி காரைக்குளர் ஈவெண்ட்டில் வந்து மினிஸ்டர் பிரபுவோட நான் பார்த்து சொன்னிச்சு. அப்போ ஸ்டேஜில் அவர் கரோட்டை இறங்கி வரைக்கும் பயங்கர மாசாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அதை விட இங்கே இருக்குது. ஸோ உண்மையிலே வந்து எப்படி வந்து நம்ம தமிழக விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு மாசம் இருக்குமோ அந்தளவுக்கு எம்எல்ஏ எல்லாருக்கும் இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள் சார், உங்களுக்கு சந்தோஷம் வந்தது, ரொம்ப நன்றி. இந்த நிகழ்வு சிறப்பாக வெற்றி பெற நல்லபடியாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து வச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் பிரசிடென்ட் டீம். தேங்க்யூ. சீஃப் கெஸ்ட் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழ்நாடு முதலமைச்சரோட சிங்கப்பெண்கள் அனைவருக்கும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களின் சார்பாக மீண்டும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மிகவும் சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்த ஜேசிஐ பிங்க் அண்ட் பிரைடு அவர்களுக்கும், ஜேசிஐ பிரசிடென்ட் உமா அவர்களுக்கும், ஜோன் பிரசிடென்ட் கார்த்திக் போஸ் அவர்களுக்கும் மற்றும் அவர்களுடன் சேர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் ஏற்பாடு செய்த நம்மளுடைய நகராட்சி மன்ற தலைவர் அண்ணன் SRS மாதவன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகின்றிருக்கும் அண்ணன் மதியழகன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த வாக்கத்தாலில் கலந்து கொண்ட எனது மாண்புமிகு முதலமைச்சருடைய அக்காக்கள், அம்மாக்கள், தங்கச்சிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? முக்கியமாக இந்த நிகழ்ச்சி நடத்துறது எனக்கு நேற்று தான் சொன்னாங்க. சரி, சொன்னோன்னே நேற்று தான் அசம்பிளிலேருந்து வந்தேன். சரி, வந்தோடனே இந்த கவர்மெண்ட்டை உருவாக்குனதே நீங்கள் தான். உங்களுக்கு ஒன்றுனா முதலாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நிற்பார். அவரோட தம்பி ஆகிய நான் செல்வமும் நான் வந்து நிற்பேன். ஏன்னா பிரஸ்ட் கேன்சரோட விழிப்புணர்வு நிகழ்ச்சின்னு சொன்னாங்க. ஒரு நோய் வந்து தான் அதை தடுக்கணுன்றது அவசியம் இல்லை, நோய் வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துடலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்டையும் அப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டியும் உங்களோட கவர்மெண்ட்டோட உங்களோட முதலமைச்சர் அண்ணன் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பெண் என்பது, ஒரு பெண்ணு நல்லா இருந்தால் தான் ஒரு குடும்பம் நல்லா இருக்கும், ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் தான் ஒரு சமுதாயம் நல்லா இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட சிங்கப்பெண்கள் இதில் கலந்துருக்கிறீங்க. நான் பெண்கள்கிட்ட சொல்லிக்கிறது என்னன்னா, சிங்கப்பெண் அதிரடி திட்டம்னு சொல்லிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உங்களுக்காக தான் அதை உருவாக்கி இருக்கிறாரு. இதோட நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 1091 1091. நோட் பண்ணிக்கோங்க.
சிங்கப்பெண்ணு அதிரடிப்படையோட நம்பர் வந்து 1091 1091. இந்த நம்பரை நீங்கள் யாருனாலும் பயன்படுத்திக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு டெய்லி அன்றாட நீங்கள் சந்திக்கிற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியல, இல்லை கூட இருக்கிற சக தோழிகள்கிட்ட சொல்ல முடியல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி, அங்கேயும் ஒரு சிங்கப்பெண்ணு உங்களை மாதிரி ஒரு சிங்கப்பெண்ணு தான் ஃபோன் எடுத்து பேசுவாங்க. கண்டிப்பாக அந்த சிங்கப்பெண்கிட்ட சொல்லுங்கள். நான் மறுபடியும் சொல்லிக்கிறது, நம்மளோட விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற சிங்கப்பெண்கள், நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை, அதாவது கல்வியில் ஒரு முக்கியத்துவம், வேலை வாய்ப்பில் ஒரு முக்கியத்துவம், நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் ஒரு அர்ஜெண்டாக இமீடியட்டாக ஒரு சோர்ஸ் ஆஃப் ஏதாவது நீங்கள் அடுத்த கிட்டத்துக்கு ஒரு ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் சரி, ஒரு காலேஜ் எஜுகேஷனில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள் அண்ணன் நான் எம்எல்ஏவாக இருக்கிறேன். இந்த விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் உங்களுக்கு எம்எல்ஏ ஆஃபீஸ் எனி டைம் திறந்தே இருக்கும். எந்த ஒரு உதவினாலும் நீங்கள் தயங்காமல் என்கிட்ட வந்து கேளுங்க. கண்டிப்பான முறையில் 200% செஞ்சு கொடுப்போம். ஏன்னா சுதந்திர தினமும் வருது. ஏன்னா சுதந்திரம் இருந்தது, நம்ம நாடு சுதந்திரம் அடையுதோன்றது ஒரு முக்கியமான விஷயந்தான். நம்மளோட உடல்லையும் நம்ம சுதந்திரமாக இருந்தால் தான் அது உண்மையான ஆரோக்கியமும் கூட. அதனால் டெய்லி மார்னிங் எந்திரிச்சு இந்த பிரெஸ்ட் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வாக்கத்தான் பண்ணுங்கள். ஏன்னா நாங்களும் பண்ணணும், நானும் அதெல்லாம் பண்ணுறதில்ல இந்த பொலிட்டிக்கலில் வந்ததுலேருந்து. அதனால் நான் மாணவ செல்வங்களுக்கு மாணவிகளுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, நல்லா படிங்க, பெற்றோர்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இது உங்களோட கவர்மெண்ட்டு, நீங்கள் உருவாக்கின ஆட்சி, உங்களோட அண்ணன் முதலமைச்சராக இருக்கிறாரு. 2026 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு முக்கிய காரணமாக நீங்கள் தான், பெண்கள் தான், தாய்மார்கள் தான். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற தாய்மார்களும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் இருக்குது. அது மிகப்பெரிய சப்போர்ட்டு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் வேணும்னு சொல்லி டெய்லி அன்றாட அந்த பணிகளை செஞ்சு கொண்டுட்ருக்குறாங்க. அதனால் இந்த ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது மிகப்பெரிய சந்தோஷம். அதனால் விருதுநகர் சட்டமன்ற தொகுதிக்கு நீங்கள் டெய்லி ஓட்டடி எடுத்துகிட்டு போகிறப்ப, அம்மா போட்டு ஓட்ட விசிலுக்கு பாட்டி தாத்தா அப்படின்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. சரிங்களா? அதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, இங்கே வருகை தந்திருக்கும் காவல்துறையினர் அவர்களுக்கும் பத்திரிகையாளர் அவர்களுக்கும், வேறு யாருக்கும் தேங்க் பண்ணுமா மேடம்? யார்? வாலண்டியர்ஸ் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. குட் மார்னிங். இன்னைக்கு நமக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிற நம்மளோட எம்எல்ஏ எஸ்பி செல்வம் சார் அவர்களை கௌரவிக்க நமது மெம்பர் மதுமிதா மேம் அவர்களை அழைக்கிறேன். நமது கெஸ்ட் ஆஃப் ஆனர் ஜேசி கார்த்திக் போஸ் அவர்களை கௌரவிக்க நமது மெம்பர் ஜேசி ஐஸ்வர்யா மேம் அவர்களை வரவேற்கிறேன். நமது ஸ்பெஷல் இன்வைட்டி முனிசிபாலிட்டி சேர்மன் மிஸ்டர் மாதவன் சார் அவர்களை கௌரவிக்க தனுஷ்மதி மேம் அவர்களை வரவேற்கிறேன். நமது ZVP ஜேசி ஜமுனா மேம் அவர்களை கௌரவிக்க சிவசங்கரி அவர்களை வரவேற்கிறேன். நமது ஜெட்டஸ் ஜேசி கார்த்திக் சார் அவர்களை கௌரவிக்க ஜெயசுதா மேம் அவர்களை வரவேற்கிறேன்.
Thank you. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம யங்ஸ்டர்ஸ் காலையில 4:30க்கு எந்திரிச்சு நல்லா அழகா டிஷர்ட் ஒயிட் கலர்ல போட்டு 5 கிலோமீட்டர் சூப்பரா வந்ததுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் us. எவ்வளோ அழகா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2-3 இன்சிடென்ட்ஸ் சொல்றேன். ஒரு 2 குழந்தைங்க அவங்க ஃப்ரெண்டோட கையை பிடிச்சிட்டே நடந்தாங்க. யாரெல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். I saw a lot of people holding hands with your friends. Very happy. Very happy. Second incident, ஒருத்தவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு ஒரு கட்டத்துக்கு மேல. என்ன தெரியுமா செஞ்சாங்க? கையில செல்போன் வச்சிருந்தாங்க. கையில போன்ல இருக்கிறத பாட்டு போட்டுட்டு கேட்டுட்டே நடந்தாங்க. யார் அது? எல்லாரும் கை தூக்க கூடாது. யார் பாட்டு கேட்டுட்டு நடந்தீங்களோ அவங்க மட்டும் கை தூக்கணும். வெரி குட், எக்ஸலென்ட். பாடிக்கிட்டே நடந்தாங்களா அவங்க? வெரி குட், எக்ஸலென்ட். ஒரு சிலர் நடக்க முடியல, அவங்க வாக்கத்தான்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா தட 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 ஓடினது தான் நான் பார்த்தேன். எத்தனை பேர் ஓடினீங்க? ஓடினவங்களாம் டிஸ்குவாலிஃபைடு. கை தூக்காத, ஓடினாலும் கை தூக்காத, சரியா? ஓகே, வெரி குட். See, youngsters are the pulse of this nation. இந்த பாரதம் வளர்ந்த பாரதமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் தான் அடுத்து என்ன அடுத்த 10 வருஷத்துல செய்ய போறோம், என்ன அடுத்த 20 வருஷத்துல செய்ய போறோம்னு சொல்லி முடிவெடுக்க போறவங்க. இதுல 2 முடிவெடுத்தா போதும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீ இருக்கிற உன்னோட 10% ஹெல்தியரா இருக்கணும், 10% கான்ஷியஸா இருக்கணும். 10% ஹெல்தியரா இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி JCI பிளஸ் மாதிரியான சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ற வாக்கத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்றது மூலமா கண்டிப்பா 10% நீ ஹெல்தியரா ஆக போறீங்க. 10% கான்ஷியஸ் ஆகணும், 10% அவேர் ஆகணும். அப்படின்னா என்னன்னா, எத்தனை பேருக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? all of us இல்லையா? சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா அதுக்கு ஒரே இது, உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு கண்ணு திறந்து பார்க்கணும், உனக்காக வாழணும், உன் குடும்பத்துக்காக வாழணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒன்னால சக்சஸ்ஃபுல்லான இண்டிவிஜுவலா மாற முடியும். இங்க இருக்கிற டிக்னிட்டரிஸ், ஆன் ஸ்டேஜ் ஆர்கனைசர்ஸ் எல்லாருமே பல எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க இந்த பொசிஷன் வரதுக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் இந்த பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா டெஃபினட்டா அவங்க எஃபர்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. அந்த எஃபர்ட்ஸ் கான்ஷியஸ் டெசிஷன்ஸா இருக்கும் போதுல அவங்க எல்லாரோடையும் ஒரு படி மேலாயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வரணும்னு சொல்லி ஒரு ஆசை. ஒரே ஒரு சின்ன உறுதிமொழி எடுத்துக்கலாம். நாம இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி, அவங்க அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. நாங்க யாரு அப்படின்னா, இங்க எங்களோட சேர்ந்து ஒரு வாலண்டியர்ஸ் இருக்காங்க, குரூப். இவங்க இன்னைக்கு காலையில 4:30 மணில இருந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, உங்க கூடயே சேர்ந்து 3 பூத்லயும் நின்னாங்க. எதுக்கு நின்னாங்க? நீங்க கையில இருக்கிற கார்பேஜை கீழே போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சொன்னாங்களா? எஸ். ஸோ அதெல்லாமே கலெக்ட் பண்ணி இன்னைக்கு அதை வெயிட் போட்டிருக்காங்க. வெயிட் போட்டது மட்டும் இல்லாம அதை இன்னைக்கு மறுசுழற்சிக்கு அனுப்ப போறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டாஸ்க்குக்காக தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நாம ஜென்ரேட் பண்ற கார்பேஜ் எவ்வளோன்னு வெயிட் போட்டதுல 6 கிலோஸ் 800 grams இன்னைக்கு மறுசுழற்சிக்கு அனுப்ப போறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெரி குட், வெரி வெரி ப்ரவுட். JCI Bliss, thank you so much for the opportunity. ஆனா அந்த 6.8 தாண்டி இன்னைக்கு உங்க கைகள்ல நிறைய பாட்டில்ஸ் இருக்கு, கரெக்டா? அது எல்லாமே ப்ராப்பரா இங்க இருக்கிற இந்த 4 பின்ஸ்ல நீங்க டிஸ்போஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய முயற்சி கிரீன் இவெண்ட் கிடையவே கிடையாது. எத்தனை பேர் பண்ண ரெடியா இருக்கீங்க? ஓ லவ்லி, ஓ லவ்லி. சரி, இதெல்லாம் எங்க போகுது அப்படின்னு சொல்லி கியூரியஸா இருந்தீங்கன்னா ஐ வுட் லைக் டு ஆன்சர். தங்கம், இந்த ஸ்பெசிபிக் ஜாக்கெட்டை
பண்ணுறதுக்கு 30 பாட்டில் தேவை. நீ போடுற பாட்டில் மிக்சட் வேஸ்டா எங்கேயோ போய் கிடங்குல கடந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே மறுசுழற்சி பண்ண முடியாது. இந்த மாதிரி இன்னொரு ப்ராடக்டாக மாறாது. நமக்கும் நம்மளோட யங்கர் ஜென்ரேஷனுக்கும் நம்மளோட மண் வளமும் கண்டிப்பாக கெட்டு போயிடும். ஆனால் அப்படி பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நீ கீழே போடக்கூடாது, அதை முறையாக டஸ்ட்பினில் போடணும். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு பொருள் வரும். உங்களுக்கு சாஷேஸ் கொடுத்தாங்களா? சாஷேஸ் கொடுத்தாங்களா? குளுக்கோஸ் சாஷேஸ் கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அதெல்லாமே என்னவாகும் அப்படின்னா அதுக்கு பேர் MLP, மல்டி லேயர் பிளாஸ்டிக்ஸ். அதெல்லாம் இந்த மாதிரி போர்டாக மாறுது. ஸோ நீ பண்ணுற ஒவ்வொரு பொருளும், நீ ஜென்ரேட் பண்ணுற ஒவ்வொரு பொருளும் ஏதோ ஒரு பொருளாக மாறுது அப்படின்றனால தயவு செஞ்சு அதை மிக்சட் வேஸ்ட்டாக போட வேண்டாம் அப்படின்றது ஒரு சின்ன வேண்டுகோள். ஒரே ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். உறுதிமொழி சொல்லுவோமா? எந்திரிச்சு நிற்கலாமா ஒரு நிமிஷம்? ஓகே, லவ்லி, தேங்க்யூ. நான் சொல்றேன், நீ திரும்ப சொல்ல போறீங்க எல்லாரும். சுகாதாரம் ஒரு தெய்வீக பணி, அதில் எங்கள் நேரத்தை அர்ப்பணிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறோம். நாங்கள் செய்யும் இந்த சேவை மனித குலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. நாங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த சவால் தூய்மையான காற்று, சுத்தமான நீர், வளமான மண் என்று இந்த உலகிற்கே ஆரோக்கியம் தர இருக்கிறது. நாங்கள் இதை ஒழுக்கத்துடனும் புத்துணர்ச்சியோடும் தொடர்ந்து செய்வோம் என்பதை உறுதியளிக்கின்றோம். ஜெய் ஹிந்த். தேங்க்யூ சில்ட்ரன். வந்து நீங்க தான் பெரிய பங்கு வகிச்சீங்க, உங்க வீட்டுல போய் சொன்னீங்க அப்படின்றதுல அது நீங்க அக்ரி பண்றீங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம ஆர்ஜே பேங்க்ல சொன்ன அதே மிஷனும் நம்ம தான் கையில் எடுத்துக்கணும். இதை இன்னைக்கு முனிசிபாலிட்டி சேர்மன் அவர்களும் இந்த இடத்துல இருக்கிறதுனால இதை நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் இங்கே அந்த ஓத் சொன்னதோட இது முடியலை. நீங்கள் வீட்டுக்கு போய் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம உங்கள் வீட்டில் நீங்கள் வேஸ்ட் டிஸ்போசல் பண்ணும்போது உங்கள் அம்மா கிட்ட உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த இனிஷியேட்டிவ் இன்னைக்கு ஆரம்பிங்க. வெட் வேஸ்ட் தனியாக போட சொல்லுங்கள், ட்ரை குப்பை தனியாக போட சொல்லுங்கள், பிளாஸ்டிக்ஸ் இது எல்லாத்தையும் வீட்டிலையே பிரித்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தூய்மை காவலர்கள் இருக்காங்க, நம்மளுடைய முனிசிபாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மொத்தமாக ஒரு கவரில் போட்டிங்க அப்படின்னா அவங்க அதை கட் பண்ணி தனித்தனியாக அவங்க பிரிக்கணும். நம்ம குப்பையை நம்ம பிரிக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா? தக்காளி பேப்பர் எல்லாம் இருந்தால் பிரிக்க கஷ்டமாக இருக்கா? அப்போ அவங்க எத்தனை வீட்டோட குப்பையை அவங்க தனித்தனியாக பிரிக்க வேண்டியிருக்கும். ஸோ எப்படி ஓட்டிங் விஷயத்தில் நீங்கள் சரியான ஒரு முடிவெடுக்க உங்கள் வீட்டை டிரைவ் பண்ணீங்களோ அதே மாதிரி நம்மளுடைய முனிசிபாலிட்டியில் இருந்தும் நம்மளுடைய எம்எல்ஏ செல்வமண்ணா அவர்கள் வந்ததுக்கு அப்புறமும் நம்மளுடைய குப்பை பிரிச்சுக்கிறது, அதை ரெக்கவரி ரீசைக்கிள் பண்ணுறது எல்லாமே ரொம்ப எக்ஸ்டென்சிவாக ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போயிட்டு இருக்காங்க. பட் அதை முதல் படியாக எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் தான் ஆரம்பிக்கணும். ஸோ இன்னைக்குல இருந்து வாக் மட்டும் இல்லை, என்னமும் சேர்ந்து பண்ண போகிறோம். வீட்டில் குப்பையை சரியா பிரித்து சரியா டிஸ்போஸ் பண்ணி நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு நம்மளும் ஹெல்ப் பண்ண போகிறோமா இல்லையா? எஸ், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நீங்கள் போன இந்த வாக்கத்தோனோட ஃபர்ஸ்ட் கேட்டகரியோட ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம். லிஸ்ட் இல்லையா? ஃப்ளோர் ஹேண்ட் ஓவர் டு டயனா பிரியா மேம். ஓகே, ஸோ நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பமாயிருச்சு. இதுக்கு நம்மளுடைய ஹானரபிள் எம்எல்ஏ சார் அவர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கிறேன். ஸோ ஃபார் கேட்டகரி 10 to 17 years, the first prize goes to G. Swati. அதே category 10 to 17. Second prize is backed by Miss A. Sebastide.
category 10 to 17. Now it's time to reveal the third prize. It is presented to Miss K. Nivedita. Miss K. Nivedita. Thank you, sir. Now, I invite our honorable sponsor, Mrs. Harini Hariharasudan, to honor the consolation prizes of this category. இந்த கேட்டகரியில் வாங்கியிருக்கிற consolation prizes வின் பண்ணியிருக்கிறவங்கள ஹானர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஆனரபிள் ஸ்பான்சர் ஹரிணி ஹரிஹரசுதனை அன்போடு அழைக்கிறேன். ஸோ த prizes goes to Miss R. Priyadarshini. Priyadarshini. So consolation prizes ku ஒரு medal, certificate and a gift hamper from Sakti Beauty Parlor. The next, Nazreen Bala. Nazreen Bala consolation prize. The next consolation prize to Sobika Shri. Thank you, Miss Harini. Thank you for your presence. And now to honor the other consolation prizes. So the next consolation prize is Miss Yam Deepika. Deepika of category 10 to 17. Category 10 to 17 consolation prizes. The next prize is Miss K. Sadhana. Consolation prize. K. Sadhana. The next consolation prize, Miss M. Balaramya of category 10 to 17. Balaramya. That is Sadhana. Then it is G. Betulachia. G. Betulachia. Thank you, my dear participants, for your wonderful participation. So, இதோட இந்த கேட்டகரி நிறைவு பெறுகிறது. அடுத்த கேட்டகரி, I invite our Zone President, JCI Senator Karthik Bose sir to honor the prize winners. A shield, a sari, silver coin, a gift hamper worth 7,000 rupees of furniture. Congratulations, ma'am. The second prize goes to Miss Sriniti Nikhil of category 18 to 40 years. Second prize is won by Sriniti Nikhil. Congratulations, ma'am. The third prize is backed by Miss S. Krishnaveni of 18 to 40 years. Miss Krishnaveni. Thank you, sir. Now, I invite our municipal chairman, Honorable Sir Mr. Madhavan sir, to honor the consolation prize winners. Ms. S. Rajalakshmi, Ms. A. Amsa Devi, sponsors yaar vandirka Ms. G. Ulageshwari, Miss G. Ulageshwari, Miss A. Tangalakshmi, 18 to 40 years, consolation prize winners. A. Tangalakshmi.
Thank you, sir. And now for the rest of the consolation prizes, I invite Mr. Anand of our honorable sponsor from Solai Hotel. Solai Hotel, Mr. Anand, I kindly prize goes to P. Ajita. P. Ajita. Miss R. Vijayalakshmi of 18 to 40 years consolation prize winner. Miss R. Vijayalakshmi. Miss R. Vijayalakshmi. Miss R. Janani. Miss R. Janani has won the consolation prize in the category 18 to 40 years. Congratulations, all the winners. Thank you, sir. Now I invite our sponsor who has come as a couple to grace the occasion, Orange Hershey Surgicals. Mr. and Mrs. Shankar, I invite you to honor the prize winners. Yes, thank you, sir. Thank you, sir. Is won by K. Nirmala Kanagavel. Above 40 years category. First prize goes to Miss Nirmala Kanagavel. The second prize goes to Miss Preeta. Miss Preeta. And the third prize goes to Y. Padma. Y. Padma. Thank you. I thank this lovely couple for their gracious presence. Now I invite Raj Prakash Motors, our honorable sponsor, Mrs. Durga Parthiban, to honor the consolation prizes. Miss Rajavalli Rajiv to honor the consolation prize winners. So the consolation prize winners are Miss Tamilarasi. Tamilarasi. Congratulations, ma'am. Miss Davachelvi. Miss Davachelvi. We are very... Miss M. Panimalar. Miss M. Panimalar, above 40 category. Congratulations, lovely ladies. Okay. Thank you, ma'am. Thank you, ma'am. And now the rest of the... Welcome, sir. Miss G. J. Lakshmi, are you here? Oh, yeah. Good. And now I invite
I invite our TMB participants, Miss Marishwari Madam, to come on stage and honor the certificate, honor the prize winners. Marishwari Madam. Marishwari Madam. Kumar. Deepa Saravana Kumar, you are winning the consolation prize. Are you here? Kartigai Chelvi, above 40 years category. Miss Kartigai Chelvi, are you here, ma'am? Oh, yeah. Okay. So one of our winners, Priyadarshini, is also here. Congratulations. Basketball player. Sponsor honor பண்ணனுமா? Jetters motto. I invite our beloved zone secretary Karthik sir on stage, and I request our chief guest we are honored by your presence, sir. Volunteers. Volunteers. Another important honor we have to be given to all the volunteers. We are very much privileged that 2 colleges have given lots of volunteers for us for this to make this event a successful one. So I invite Miss Abhirami from VHNSN College with her team of volunteers who were very enthusiastic in making this event a grand success. So my dear students, volunteers, please come on stage with your coordinator staff. So volunteers from VHNSN College, thank you so much for your support, sir. Abhi, I request our MLA sir to honor the team. Make yourself ready, KCET volunteers. You have done a wonderful job. You supported us so well. Thank you so much, my dear students. Now it's time to honor our KCET volunteers along with the coordinator staff. Ma'am, we kindly request you. KCET students, VHNSN College students, you can please. We have one other special person to be recognized here.
That is none other than our PT coach, Koperandevi ma'am. She is the supporter of us right from the first walkathon. So first walkathon la irundhu madam engalukku full support and we completely depend her for judging the participants. Wonderful support from the ma'am and another important person to be known is Kavita ma'am. So we are very much privileged to honor both of you ma'am, Koperandevi ma'am and Kavita ma'am. We kindly request you to accept our privilege ma'am. I invite our Municipal Chairman Madhavan sir to honor our PT guide and our warm-up faculty Kavita ma'am. Ma'am, your work is really very much supportable. Thank you so much for your support ma'am. Both of you are really a very big backbone for us for this event. And now privilege to municipality chairman. Now I invite DBC volunteers to honor and I invite our chairman. It's okay. So நம்மளுடைய இந்த கிரவுண்ட் வந்து ரொம்ப நீட்டா இப்ப கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கு முக்கிய பங்கு வந்து இந்த டீமும் தான். எல்லா இடங்கள்லயும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா நின்னாங்க. And I am very much grateful to our councillor sir, chairman sir for allotting these many volunteers for this event. இந்த பரிசு நமது நகராட்சி மன்ற தலைவர் மாதவன் சார் சார்பாக வழங்கப்படுகிறது. மாதவன் சாருடைய அழைப்பின் பெயரால் JCI விருதுநகர் பிளிஸ் உறுப்பினர்களை மேடைக்கு அழைக்கிறேன். JCI விருதுநகர் பிளிஸ் உறுப்பினர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன்.
நல்லா பேசு. Thank you for your lovely motivation, sir. And for the great support. Okay. Privileged to JCI Virudhunagar Elite President Dhanlakshmi. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ பிரசிடென்ட் இந்த ப்ரிவிலேஜை கொடுத்ததுக்கு. செப்டம்பர் 13ஆம் தேதி மாநில அளவிலான இது மாரத்தான் போட்டி நடக்குது நம்ம VHNS காலேஜில் வச்சு. அதுக்கு கேஷ் ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 5 lakh கேஷ் ப்ரைஸ். பெண்களுக்கான பிரிவில் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா, 25,000 ரூபா, 10,000 ரூபா. அது போக கேட்டகரியில் 6 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் கேட்டகரி நடக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் போக அடுத்திருக்க 7 பேருக்குமே கேஷ் அவார்டு இருக்குது. அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இன்னைக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. செப்டம்பர் 13ஆம் தேதி JCI விருதுநகர் எலெக்ட். JCI AKPS இருந்தது. This was sponsored by our municipality. Thank you for the support, sir, and the 4 medical staff who were amazing. Thank you so much, my dear team. Over to the chairperson. கொஞ்சம் அக்கா கொஞ்சம் சரியா யாரையாச்சும் அப்படி கொடுக்க சொல்லுங்க. கொடுக்கலையா? Vote of thanks by JC Siva. Good morning all. First of all, JCI விருதுநகர் பிஸ் அண்ட் விருதுநகர் முனிசிபாலிட்டி இணைந்து நடத்தும் பிங்க் பிரைட் வாக்கத்தானைக்கு சீஃப் கெஸ்டாக வந்துள்ள திரு SP செல்வம் MLA அவர்களுக்கும் சீஃப் கெஸ்ட் ஆஃப் ஹவுஸ் அவர்களுக்கும் ஸ்பெஷல் இன்வைட் திரு SR மாதவன் அவர்களுக்கும் மற்றும் காலை வாக்கத்தானை தொடக்கி வைத்த சீஃப் கெஸ்ட் டாக்டர் விஜயலட்சுமி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் வாக்கத்தானிற்கு ஸ்பான்சர் செய்த அனைத்து ஸ்பான்சர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் வாக்கத்தானில் பார்ட்டிசிபேட் செய்த அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. JCI Virudhunagar Bliss and Virudhunagar Municipality jointly presents Pink Pride Walkathon 2026 meeting adjourned. முன்னோடியா இருந்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்றதை நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. Thank you so much. Thanks to JC HGF Jayasudha. Jayasudha ma'am. Thanks to JC Prabha. பின்னாடி வாங்க நம்ம டீம் பின்னாடி வாங்க. Thanks to JCP Harini ma'am. Thanks to JCI SEN Murugeshwari. Okay. Thanks to JFM Dayana Priya ma'am. மறைச்சிடுறாங்க.
ஜேசி பாண்டியம்மாள். தேங்க்ஸ் டு ஜேசி ஹெச்எஃப் சந்தியா. Thanks to Uma Maheshwari Ma'am, President. Thanks to JC Vijayalakshmi. Thanks to JC Devi Tangadurai. Oh, lovely. Thank you so much. Big cheers to the volunteers. அவங்க மார்னிங் அவங்களோட டைம் எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி 6 கிலோஸ்க்கு மேலே டம்ப் யார்டுக்கு